டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்கா தன்னுடைய நட்பு நாடுகளை எல்லாம் பகை நாடாக உதறிக்கொண்டு தனியாக போர்க்களத்தில் நிற்க ஈரான் மற்ற நாடுகளை எல்லாம் தன்னோடு ஒன்றாக இணைப்பதில் மிக துரிதமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஈரானுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியான் தலைமையிலான அணியினர் உலக நாடுகளை தங்களுடன் இணைப்பதில் முக்கிய பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். பேச்சுவார்த்தையை ஈரான் குழப்பாது என்பதும் பேச்சுவார்த்தையில் ஒரு தீர்வை காண ஈரான் தயாராக இருக்கின்றது என்பதுமான ஒரு புது வகையான வியூகத்தை வகுத்து கொண்டு நாங்கள் பேச்சுவார்த்தையை குழப்பவில்லை, நாங்கள் போருக்கு செல்லவில்லை, அமெரிக்காவே போருக்கு வந்திருக்கின்றது என்கின்ற வியாக்கியானத்துடன் உலக நாடுகளை சந்தித்து பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் ரஷ்ய அதிபருடன் அவர்களுடைய பேச்சு முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றது. ரஷ்யா, சீனா உள்ளிட முக்கியமான நட்பு நாடுகளுடன் எல்லாம் பேசி ஈரான் தன்னுடைய கரத்தை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய முற்றுகை போரை வெற்றி பெறுவதற்கான அத்தனை வழிகளையும் போரின் மூலமாகவும் சமாதானத்தின் மூலமாகவும் சாம பேத தான தண்டம் என்று அனைத்தையும் கடைபிடிக்கின்ற ஒரு வியூகத்தை ஈரான் பல பிரிவுகளாக நின்று செய்து கொண்டிருக்கின்றது. ஈரானுடைய ஆயுதங்கள் அழிந்து, கடற்படை அழிந்து, நாடு அழிந்திருந்தாலும் கூட அவர்களுடைய உறுதி ஒன்றுதான் டொனால்ட் ட்ரம்பை எதிர்த்து நிற்பதாக இருக்கின்றது. காலம் கற்பித்த பாடத்தின் அடிதாங்க முடியாமல் தனியாக நின்றானம்மா என்று தனியாக நிற்க வேண்டிய நிலையில் போரை சந்தித்திருக்கின்றார். ஈரானுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியான் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு தொலைபேசி செய்து பேச்சுவார்த்தையில் நடைபெற்ற முக்கியமான விடயங்கள் பற்றியும் அடுத்த கட்டமாக ஈரான் என்ன செய்ய போகின்றது என்பதையும் ரஷ்யாவிற்கு விசுவாசமாக அறிவிப்பதாக ரஷ்ய அதிபர் புட்டினுடன் தொலைபேசி வழியாக பேசி தங்களுடைய நிலைப்பாட்டை விளக்கியிருக்கின்றார். இஸ்லாமாபாத் பேச்சுக்களில் ஏற்பட்ட முறிவுகளுக்கான காரணங்களை அவர் ரஷ்ய அதிபரிடம் எடுத்துரைத்தார். பேச்சுக்கள் தோல்வியடைந்தது உண்மைதான், ஆனால் ஒரு ஒப்பந்தம் உருவாவதை ஈரான் என்றைக்கும் தடுக்காது. ஆனால் ஓர் ஒப்பந்தம் உருவாகக்கூடிய சூழ்நிலை இருப்பதை மறுக்க முடியாது என்றும் அவர் அத்தருணம் குறிப்பிட்டிருக்கின்றார். தாங்கள் ஒப்பந்தத்தை செய்வதற்கு தயார் என்றும் அதற்கு சில நிபந்தனைகளை விதித்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். அந்த நிபந்தனையில் முதலாவது, அமெரிக்கா சர்வதேச சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்களை மதிக்காமல் நடப்பது போன்ற அந்த போக்கை தொடர்ந்து கடைபிடிக்க கூடாது. அமெரிக்காவுடன் செய்கின்ற ஒப்பந்தம் நிரந்தரமாக நீடிக்கும் என்கின்ற நம்பிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அளித்துவிட்டது. இதற்கு உதாரணமாக 2015 ஆண்டு பராக் ஒபாமாவுடன் செய்து கொண்ட அணுகுண்டு உருவாக்கம் தொடர்பான நம்பிக்கை ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்காவை வெளியேற செய்தது டொனால்ட் ட்ரம்ப். ஒப்பந்தத்தை தானாக அவரே முறித்தறிந்தார். அதுபோல பருவநிலை மாநாட்டு ஒப்பந்தத்தில் இருந்து தானாக வெளியேறினார். அதுபோல உலக சுகாதார ஸ்தாபன ஒப்பந்தத்தில் இருந்து தானாக வெளியேறினார். இப்படி ஒப்பந்தங்களை முறித்து கொண்டு வெளியேறுவதும், எழுதப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு மரியாதை கொடுக்காது நடப்பதும், சர்வதேச சமுதாயத்தை அவமதிப்பதும், அமெரிக்காவே ஒப்பந்தங்களை மீறி நடக்குமாக இருந்தால் இனி ஒப்பந்தங்கள் என்பது எந்தவிதமான பெறுமதியும் இல்லாமல் போகின்றது என்கின்ற சர்வதேச நிலை ஒன்று உருவாகி இருக்கின்றது. இந்த நிலையில் இருந்து மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் அமெரிக்கா ஒப்பந்தங்களை மதித்து நடக்கும் என்றால் அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்தை செய்ய தயார். அந்த ஒப்பந்தம் நிலைபெறு பெற வேண்டும் என்பதற்காகவே தாங்கள் இந்த நிலையில் நிற்கின்றோம் என்றும் மசூத் பெசஸ்கியானுடைய கருத்துக்களினுடைய வியாக்கியானங்கள் இருக்கின்றன. அமெரிக்க அதிபர் தான் நினைத்தபடி சர்வதேச சட்டங்களை மதிக்காது, தான் நினைத்ததுதான் சர்வதேச சட்டங்கள் என்று நினைத்து கொண்டு தாக்குதல்களை நடத்த முடியாது. மற்ற நாடுகள் இப்படி செய்தால் அமெரிக்கா என்ன செய்யும்? மற்ற நாடுகளுக்கு புத்திமதி சொல்லுகின்ற அமெரிக்கா முதலில் தன்னைத்தானே திருத்த வேண்டும் என்பது ரஷ்ய அதிபருடன் மசூத் பெசஸ்கியான் பேசிய பேச்சுக்களை புரிந்து கொள்ள முடிகின்றது. மேலும் நெருக்கடியான ஒரு நேரத்தில் ரஷ்ய அதிபருக்கு தம்முடைய நிலைப்பாட்டை
ஈரான் விளக்கி இருப்பதானது, நாங்கள் தனியாக இல்லை, எங்களுக்கும் நண்பர்கள் இருக்கின்றார்கள் என்று அமெரிக்காவிற்கு விளக்குவதற்கான ஒரு ராஜதந்திர நகர்வாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். சீனாவும் சர்வதேச சட்டங்களை மதிக்க வேண்டும் என்று கூறுகின்றது. ஆனால் தைவானை சுற்றி படைப்பயிற்சி நடத்துகின்றது. சீனாவும் சர்வதேச சட்டங்களை மதிக்க வேண்டும் என்று கூறுகின்றது. ஆனால் அப்படி நடக்கின்றதா என்பது ஒரு கேள்வி. அதுபோல ரஷ்யாவும் கூறுகின்றது. அதை கடைபிடிக்கின்றாரா புட்டின் என்பது ஒரு கேள்வி. சர்வதேச சட்டங்களை மதிப்பவராக இருந்தால் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு எதிராக போர்க்குற்றமும் கண்ட இடத்தில் கைது செய்யும் உத்தரவும் அவருக்கு மேல் பிறப்பிக்கப்பட்டிருக்க முடியாது. எனவே புட்டின் இதை அறியாதவர் அல்ல. உலக நாடுகளுக்கு சர்வதேச சட்டங்களை தாங்கள் மதிப்பவர்கள் போன்ற ஒரு காட்சி படிமத்தை அவர் ஏற்படுத்த முயற்சி எடுக்கின்றார் என்பதும் ரஷ்ய அதிபருடனான உரையாடலினுடைய பொருள் இது என்றும் மேற்கு நாடுகளில் கணிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் ஜேடி வான்ஸ் தன்னுடைய கருத்துக்களை கூறியிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்து விட்டன என்று கருத வேண்டாம், மேலும் வாய்ப்புகள் இருக்கின்றன என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். அவர் குறிப்பிட்டதாக பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரி ஒருவர் பிபிசிக்கு கூறிய செய்தி வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்காவும் ஈரான் அணுகுண்டு உருவாக்கி விடலாம் என்கின்ற சந்தேகத்தில் விடாப்பிடியாக நின்றது உண்மைதான் என்றும் ஜேடி வான்ஸ் கூறுகின்றார். மேலும் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் இந்த பேச்சுவார்த்தைகள் சிறப்பாகத்தான் நடந்தன, ஆனால் அணுசக்தி விவகாரத்தில் மட்டும் முரண்பாடுகள் ஏற்பட்டதாக கூறியிருக்கின்றார். எனவே ஒரு பக்கம் இந்த போரில் வெற்றி என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறிக்கொண்டு இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தையை தொடரலாம் என்பதையும் பேசிக் கொண்டிருக்கின்றார். வெற்றி பெற்றவருக்கு எதற்கு பேச்சுவார்த்தை என்ற கேள்விக்கு பதில் இல்லாமல் இரண்டு தோணிகளிலும் அவர் கண்களை மூடியபடியே பயணித்துக் கொண்டும் இருக்கின்றார். பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணலாம் என்பது இன்னமும் சாத்தியமே என்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப். இந்த நிலையில் இப்பொழுது அமெரிக்காவில் பிரபலமாக்கப்பட்டு கொண்டு வருகின்ற ஊடகவியலாளர் பராக் ரபிட் என்பவராகும். அமெரிக்காவினுடைய ஆக்சியோஸ் ஊடகத்தில் மிக முக்கியமான அரச தகவல்களை இவரே அம்பலப்படுத்தி வருகின்றார். இவர் எப்படி அம்பலப்படுத்துகின்றார் என்பது தெரியவில்லை. ஆனால் இவரை அம்பலப்படுத்துவதில் அமெரிக்கா வெற்றி பெற்றிருக்கின்றது. இவருடைய செய்திகளிலே அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையில் 6 சிவப்பு கோடுகளை போட்டிருப்பதாக கூறி அவற்றை விளங்கப்படுத்தி இருக்கின்றார். முதலாவது, ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது, உடன் நிறுத்த வேண்டும். இரண்டாவது, அணுசக்தி மையங்கள் அனைத்தும் இழுத்து மூடப்பட வேண்டும். மூன்றாவது, ஈரான் செறிவூட்டிய யுரேனியம் அனைத்தையும் அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும். நான்காவது, பிராந்திய பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை எழுத வேண்டும். சவுதி அரேபியா, இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கான பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கும் விதமாக. ஐந்தாவது, ஹமாஸ், ஹவுதி, ஹிஸ்புல்லா போன்ற ஆயுததாரிகளுக்கு பணமும் ஆயுதங்களும் வழங்குவதை நிறுத்த வேண்டும். ஆறாவது, கோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும். இந்த 6 விடயங்களிலும் ஈரான் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய சிவப்பு கோடு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜேடி வான்ஸ் குறிப்பிட்ட சிவப்பு கோடுகளை கொண்ட இந்த 6 விடயங்களில் ஏதாவது மாற்றம் செய்ய முடியுமா என்று ரஷ்யா, சீனாவுடன் இப்பொழுது ஈரான் பேசி வருவதாகவும் கூறப்படுகின்றது. பேச்சுவார்த்தையில் ஈரானுடைய முடக்கப்பட்ட பணத்தை விடுவிக்க வேண்டும் என்கின்ற விடயமே மிக காட்டமான உரையாடலாக இடம்பெற்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அமெரிக்காவினுடைய சிவப்பு கோட்டு 6 விடயங்களும் 6 போல ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த 6 கடலில் கலப்பதே அல்லாமல் அதற்கு வேறு விடிவில்லை என்கின்றது ஈரான். மேலும் பல சூடான செய்திகள் வந்திருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.